Find the area of a quadrant of a circle whose circumference is 22 cm. Find the area of the quadrant of a circle. Area of the quadrant கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். குவாட்ரண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு சர்க்கிளில் 4ல் ஒரு பார்ட். ஸோ 4ல் 1/4ன்னு சொல்லலாம். ஸோ இது சர்க்கிளாக இருந்துச்சுன்னா இதில் பாதி ஹாஃப், அதுலேயும் பாதியாக பிரித்தோம் அப்படின்னா குவாட்ரண்ட். இது எப்படி இருக்கும்னா 90 டிகிரி இருக்கும் ஒவ்வொரு ஆங்கிளும். ஸோ இதுதான் க்ளூ. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் 22ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 22 கொடுத்ததுனால சர்க்கம்ஃபரன்ஸை யூஸ் பண்ணி ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர் கிடச்சிடும். ஆங்கிள் வந்து குவாட்ரண்ட் அப்படின்றதுனால 90 டிகிரி இருக்கும். ஆரும் கிடச்சிருச்சு, 90யும் கிடச்சிருச்சு, ஆங்கிளும் கிடச்சிருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏரியா கேல்குலேட் பண்ணிடலாம். ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் ஈக்குவல் டு 1/4 ஏரியா ஆஃப் த சர்க்கிள். 1/4 × πr². இப்போ நமக்கு என்ன வேணும்னா ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ குவாட்ரண்ட் அப்படின்றதுனால இப்படியும் ஒரு ஃபார்மேட், அதாவது θ/360 சம்திங் செய்கிறதுக்கு பதிலாக இப்படியும் கண்டுபிடிக்கலாம். πr². சர்க்கம்ஃபரன்ஸ் இருந்து ஆர் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் 2πr = 22. 22/7 × r = 22. 22 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2/7 இந்த பக்கம் வரப்போ 7/2ன்னு மாறிடும். தென் ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் ஃபார்முலா என்னது 1/4 πr² ஆர் θ/360 × πr². இதில் தீட்டாக்கு பதில் என்ன இருக்குது 90/360 × πr². கேன்சல் பண்ணோன்னா 1/4. அதனால தான் டேரெக்டாக 1/4 πr² போட்டிருக்கோம். 22/7 ஆரோட வேல்யூ 7/2 × 7/2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 77/8 cm² கிடைக்குது. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். The length of the minute hand of a clock is 14 cm. அதாவது மினிட் ஹேண்ட் இருக்குது, 14 cm வந்து அதோட ரேடியஸாக இருக்குது. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்வெப்ட் பை த மினிட் ஹேண்ட் இன் 5 minutes. 5 minutes அதோட மூமெண்ட் வந்து 5 நிமிஷம் கழித்து அதோட மூமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதோட ஏரியா எவ்வளோ இடத்த கவர் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளோட சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இது மூவ் ஆகிருக்கு. அப்போ இந்த ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன வேணும், எப்போவுமே ஆங்கிள் அண்ட் ரேடியஸ் வேணும். ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த சர்க்கிளை சுற்றி நமக்கு மொத்தம் எத்தனை டிகிரி இருக்கும் அப்படின்னா 360 டிகிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு மினிட் ஹேண்ட் கம்ப்ளீட் ஃபுல் சர்க்கிள் டிகிரி இன் 1 hour. 1 hourல இந்த மினிட் டிகிரி கவர் பண்ணும். ஸோ ஸ்வெப்ட் பை மினிட் ஹேண்ட் இன் 1 hour. 1 hourல எவ்வளோ ஸ்வெப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 360 டிகிரியை வந்து ஸ்வெப்ட் பண்ணியிருக்கோம். ஸ்வெப்ட் பை மினிட் ஹேண்ட் இன் 1 minute. 1 minute எவ்வளோனா 360/60. ஸோ 60 அப்படின்றது என்ன 60 minutes. 1 hourனா 60 minutes. அப்போ 1 minuteனா by 60. அப்போ 6 டிகிரி ஆகும். 1 minuteக்கு 6 டிகிரி ஆகும். நமக்கு எவ்வளோ நிமிஷம் 5 minutes. அப்போ 5 minutes மீன்ஸ் 5 × 6. therefore 30 டிகிரி ஆங்கிள் வந்து மேக் ஆகிடுக்கும் நம்மளோட இந்த 5 minutesல. அப்போ இந்த ஏரியா அளவு இந்த சர்க்கிளில் நம்மளோட ஏரியா 30, ரேடியஸ் எவ்வளவு 14. ஸோ இதை வச்சு நம்மளோட ஏரியா கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ ஏரியா ஸ்வெப்ட் பை மினிட் ஹேண்ட், ஏரியா ஸ்வெப்ட் பை செக்டர், θ/360 × πr². 30/360 பையோட வேல்யூ, ஆரோட வேல்யூ. ஸோ கேல்குலேட் பண்ணால் 154/3 cm². ஸோ ஹென்ஸ் ஏரியா ஸ்வெப்ட் பை மினிட் ஹேண்ட் இன் 5 minutes = 154/3 cm². ஸோ இது மைனஸ் கிடையாது, ஈக்குவல். இதுதான் ஏரியா ஆஃப் த செக்டர் ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். A chord of a circle of radius 10 cm subtends a right angle at center. Find the area of the corresponding. ஒரு இதுதான் chord AB அப்படின்றதான் chord. A chord of a circle of radius 10 cm. radius 10 cm கொடுத்துட்டாங்க. subtend இந்த ரேடியஸ் இருக்கு பார்த்தியா, இந்த chordல இருந்து ரேடியஸ் போகும் எங்கே சென்டருக்கு. இது வந்து என்ன ஆகுதுன்னா 90 டிகிரி ஆங்கிளை சென்டரில் மேக் பண்ணுது. ஸோ subtend a right angle at center அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் இந்த சேடட் ரீஜியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், மொத்த செக்டரில் இருந்து இந்த ட்ரையாங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு இந்த ஏரியா கிடச்சிடும். ஸோ செக்டர் OABயில் இருந்து ட்ரையாங்கிள் OABயை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த சேடட் ரீஜியன் கிடைக்கும். OA = OB = 10 cm ரேடியஸ். ஸோ θ = 90 டிகிரி. இப்போ செக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் வேணும். இந்த செக்மெண்ட் இதுக்கு பேர் செக்மெண்ட்டுன்னு பார்த்துருந்தோம். செக்மெண்ட் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த செக்டர் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த செக்டர் OAPB மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் AOB. நமக்கு செக்டருக்கும் செக்மெண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக இந்த செக்டரை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு Pன்னு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். தென் ஏரியா ஆஃப் த செக்டர் ஈக்குவல் டு θ/360 into pi r square. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணுறோம். θ வேல்யூ 90/360 into pi வேல்யூ 3.14 into 10 into 10. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 314/4 78.5 centimeter squared. தென் இப்போது ட்ரையாங்கிள் AOB கண்டுபிடிக்க போகிறோம். AOBன்றது ரைட் ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. ரைட் ஆங்கிள் ஃபார்முலானது half BH, half base into height. ஸோ இங்கே பேஸ் அண்ட் ஹைட் ரெண்டுமே ரேடியஸாக இருக்கிறதுனால ரெண்டுமே 10 தான் வரும். 1/2 10 into 10 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 50 centimeter squared. இப்போ நமக்கு டோட்டல் செக்டாரில் இருந்து இந்த ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ணணும். 78.5ல் இருந்து 50யை சப்ட்ராக்ட் பண்ணால் 28.5 centimeter square. இதுதான் ஏரியா ஆஃப் த செக்மெண்ட். ஸோ இது இன்ட்ரெஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல் தான். இன் சர்க்கிள் ரேடியஸ் 21 centimeter and arc subtend and angle of 60 degree at the center. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆர்க். லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்றது தெரியும். ஏலேருந்து பி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் லென்த் ஆஃப் த ஆர்க். ஸோ இது என்னதுன்னா θ/360 into 2πr அப்படின்னு தெரியும். 2πrன்றது என்னது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். θ60 360 into 2க்கு 2 22/7, ஆருக்கு பதிலாக 21. ஸோ இப்போ இந்த 7ஐயும் இந்த 21ஐயும் கேன்சல் பண்ணால் 3 கிடைக்கும். தென் இந்த 0 கேன்சல், 1 6 6 6 6 36, 1/6 2 into 22 into 3. தென் இதையும் கேன்சல் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். தென் 22 மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஏபியோட ஆர்க் லென்த் வந்து ஈக்குவல் டு என்னது 22 centimeter. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் த செக்டர் ஃபார்ம்டு பை த ஆர்க். ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ 2πrக்கு பதிலாக pi r square நம்ம ரீப்ளேஸ் பண்ணோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 60/360, 22/7, 21 and 21, 7 21 கேன்சல் பண்ணால் 3 கிடைக்கும். தென் 0 கேன்சல், 6 1 6 6 6 6 36, 1/6 21 22, இங்கே கேன்சல் பண்ண வேல்யூ 3 வரும், இங்கே 21. தென் இதையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 231 centimeter squareன்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் செக்மெண்ட். இப்போ இந்த ஒரு கொஸ்டின் பார்த்தாலே இந்த எல்லா கான்செப்டும் பார்த்த மாதிரி. ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் ஃபார்ம்டு பை த கரஸ்பாண்டிங் கார்டு. இந்த கரஸ்பாண்டிங் கார்டை வச்சு கவர் பண்ண வேல்யூ கேட்டிருக்காங்க. இது 21, இது 21, இது 6 degree. இப்போ நமக்கு என்னதுன்னா ஆங்கிள் ரைட் ஆங்கிளாக இருந்தால் 90 degree கேல்குலேட் பண்ணிடலாம். ஆனால் இது ரைட் ஆங்கிள் கிடையாது. இந்த ட்ரையாங்கிள் என்னது? நம்ம ஏற்கனவே செக்மெண்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஏரியா ஆஃப் த செக்டர் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ நம்மளோட முக்கியமானதே இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் APB ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த செக்டர் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த செக்டர் ஈக்குவல் டு OAPB ஈக்குவல் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 231 centimeter square. இப்போ ட்ரையாங்கிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ட்ரையாங்கிள் என்னது? ஃபைண்ட் ஏரியா ஈக்குவல் டு AOB half base into height. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ரையாங்கிள் தனியாக, இதுதான் முக்கியமானது. இது நிறையா வரும். இந்த ஒருத்தை பார்த்தாலே எல்லா சமம் பார்த்த மாதிரி. AOB, இந்த AOBயை தனியாக எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். நமக்கு half base into height தான் தெரியும், இங்கே தெரியாது. அதனால் என்ன பண்ணுறோம்? இந்த ட்ரையாங்கிள் எடுத்து நம்மளா ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் எடுத்து 90 degree வர மாதிரி கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு லைன் மேக் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் இருந்து half base into height இந்த ஏபியை கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு என்ன தெரிஞ்சு ஏபி அண்ட் OM வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோன்னா நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, இதை சிம்பிளாக சொல்லிடுறேன். இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். அப்போ தான் இது ஈஸியாக இருக்கும். இது தனியாக வீடியோவாக போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி சும்மா ஊர்லாம் சொல்லிடுறேன். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லிவிட்டு இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குன்னா AB is perpendicular to OM இருக்கும். அப்போ இது என்ன சொல்கிறோன்னா சிமிலாரிட்டி கொண்டு வர போகிறோம். இப்போது இந்த ஆங்கிள் ஈக்குவல், ஏன்னா நம்ம தான் மேக் பண்ணியிருக்கோம் 90 degree. தென் OA ஈக்குவல் டு OB, ஏன்னா இது ரெண்டும் ரேடியஸ். இது ரெண்டும் OM அப்படின்றது இந்த ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்குது. அப்போ பை த RHS கான்குவென்சி, RHS கான்குவென்சினா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குள்ளே அதுக்குரிய கான்குவென்சி படி இது ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்குது. OMAவும் OMBயும் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக கான்குவென்சி இருந்துச்சு அப்படின்னா CPCT, கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ஒவ்வொரு பார்ட்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதன்படி
ஓஏஎம் இந்த எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். எப்படி ஏஓஎம் பிஓஎம் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஏஎம் ஈக்குவல் டு பிஎம்மாக இருக்கும். ஏஓஎம் ஈக்குவல் டு பிஓஎம், ஏஓஎம் ஈக்குவல் டு பிஓஎம் ஈக்குவல் டு ஹாஃப் பிஓஏ. பிஓஏனா என்ன அர்த்தம்? நமக்கு ஆங்கிள் பிஓஏ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு ஈக்குவல் அப்படின்றதுனால இது பாதியாக ஸ்ப்ளிட் ஆகும் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏதோ தனி ட்ரையாங்கிள் சொல்லணுமா? அதாவது ஆங்கிள் ஏஓஎம் ப்ளஸ் ஆங்கிள் பிஓஎம் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆங்கிள் ஏஓபி கிடைக்கும். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றதுனால நான் இது ரெண்டுமே ஏஓஎம்னு மாற்றிக்கிறேன். இதுவும் ஏஓஎம் மாற்றிட்டேன்னா இது ஒரு ஏஓஎம், இது ஒரு ஏஓஎம். ஸோ 2 டைம்ஸ் ஏஓஎம் இருக்குது. therefore AOM equal to என்னது 1/2 of angle AOB. ஸோ இப்போ AOBன்றது என்னது 60/2 equal to 30 degree. AOM 30 டிகிரியாக இருந்துச்சுன்னா BOM ஆல்சோ a 30 degree angle. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கோம். AOM BOM equal to half times of BOA. half times of AOB or BOA ரெண்டும் ஒன்று தான். therefore 30 degree தான் நம்மளோட வேல்யூ. ஆங்கிள் 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் கான்குரன்சி தானே. BM equal to AM. BM AM என்னென்னா half times of AB. BM AM ஈக்குவலாக இருந்துச்சு. இதே தான் BM ப்ளஸ் AM ப்ளஸ் BM ஈக்குவல் டு AB. இது ரெண்டு ஈக்குவல்னால நான் 2 AMனு போட்டுக்கிறேன். இது ஒரு AMனா AM ப்ளஸ் AM ஈக்குவல் டு 2 AM ஈக்குவல் டு AB. therefore AM equal to AB/2. AM BM equal to AB/2. so in right angle triangle OMA in triangle OMA போட்டுச்சாச்சா. நெக்ஸ்ட் sin O. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எனக்கு AM வேல்யூவும் OM வேல்யூவும் வேணும். எனக்கு ரெண்டு வேல்யூ தெரியும். என்னது? ஆங்கிள் ஓவோட வேல்யூ தெரியும், ஆங்கிள் தெரியும், 21 தெரியும். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு சைடையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இது ஆங்கிள் இங்கே இருக்குது, வேல்யூ இங்கே இருக்குது. இது ஆங்கிள், இது ஹைப்போட்டனஸ். ஆங்கிள் அண்ட் ஹைப்போட்டனஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ்ன்னு போட்டோம். அதாவது சைன் தீட்டா போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? AM கிடைக்கும். அடுத்து என்னது? அட்ஜசன்ட் சைடு காஸ் தீட்டா யூஸ் பண்ணால் நமக்கு OM கிடைக்கும். இப்போ நான் sin O ஈக்குவல் டு AM/AO. sin 30 degree equal to AM/21. therefore AM equal to sin 30 degree value 1/2. 21/2 equal to AM. AM na என்ன பார்த்தோம்? AM na நம்மளோட ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு AM கிடச்சிருச்சு 21/2. அதே போல் அட்ஜசன்ட் சைடுக்கும் கண்டுபிடிக்கிறோம். cos டிகிரி எடுக்கும்போது cos 30 equal to OM/21. சேம் ப்ராசஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு OM வேல்யூ தெரிஞ்சிருச்சு, AM வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு AB வேல்யூ தான் நமக்கு வேணும். AB வேல்யூ என்னது? இந்த இதையும் ஆட் பண்ணுற வேல்யூ நமக்கு 21/2 + 21/2 வரும். ஸோ therefore 21. ஓகேவா? இப்போ ஏரியா ஆஃப் AOB கண்டுபிடிச்சலாம். half base into height. base AB into OM 21 into √3/2 into 21. இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 441 √3/4 cm². இப்போ ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் APB ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த செக்டர் APB. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதில் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ AOAPB இந்த 231 இருந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ண போகிறோம். 231லேருந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ஏரியா. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா சேம் ப்ராசஸில் தான் வரும். A chord of a circle of radius 15 cm subtend an angle of 60 degree at the center. Find the area of the corresponding minor and major segment of the circles கொடுத்துருக்காங்க. சேம் ப்ராசஸ். இப்போ என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் தான் என்ன பண்ணுறோம்? ஏரியா ஆஃப் த செக்டர் OAPB. இந்த செக்டரை கண்டுபிடிக்கிறோம். OAPB செக்டர் மைனஸ் ட்ரையாங்கிள். செக்டருக்கான ஏரியா என்ன கண்டுபிடிக்கணும்? θ/360 into πr². 60/360 22/7. ரேடியஸ் 15 into 15. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணால் 117.75 cm² வருது. இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஏரியாவில் என்னது? OAB 15 and 15 வரும். இங்கே 60 டிகிரி வரும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா
இதை வந்து என்னது ட்ரையாங்கிள் ரூல் போட போகிறோம். 90 டிகிரியாக ஸ்ப்ளிட் பண்ணதுனால ஏஎம் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஓபி, ஓஎம் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எம்பியாக இருக்கும். ட்ரையாங்கிள் ஓஎம்பி, 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 ஓஎம்ஏ, ஓஎம்ஏ, ஓஎம்பி ரெண்டும் 90 டிகிரியாக இருக்குது. இப்போ இன் ட்ரையாங்கிள் ஓஏஎம், ஓஎம்பி ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஓஎம்ஏவும் ஓஎம்பியும் ஈக்குவல் 90 டிகிரி. ஓஏ ஈக்குவல் டு ஓபி, ஏன்னா 15 டிகிரி ரேடியஸ். ஓஎம் ஈக்குவல் டு ஓஎம் காமன். ஓஎம்ஏ, ஓஎம்ஏ ஈக்குவல் டு ஓஎம்பி கான்குரன்சி கொண்டு வரும். கான்குரன்ட் டு திஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் பிகாஸ் ஆங்கிள் ஏஓஎம் ஈக்குவல் டு பிஓஎம். சிபிசிடி ரூல் படி இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறோம். இது ஆங்கிளை தான் பிரிக்கிறோம், ஏன்னா ஆங்கிள் தான் நமக்கு 60 டிகிரின்னு இருக்குது. அப்போ இது 30 டிகிரின்னு இருக்கும். இது ரெண்டு எவ்வளோன்னு தெரிஞ்சிருந்தால் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அதனால் ஆங்கிள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டு ஆங்கிள் வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஆங்கிள் ஏஓஎம்மும் பிஓஎம்மும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ இது பாதி தான் இருக்கும். ஸோ ½ டைம்ஸ் ஆஃப் பிஓஇ. அது எப்படின்னு நான் ப்ரீவியஸ் சம்மில் சொல்லி கொடுத்தேன். என்னது ஏஓஎம் ப்ளஸ் பிஓஎம் ஈக்குவல் டு ஏஓபி. இது ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூ ஏஓபியாக இருக்குது. இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா ஒரே நேம் கொடுத்துக்கிறேன், ஏஓஎம்னே கொடுத்துக்கிறேன். அப்போ 2 டைம்ஸ் ஏஓஎம் ஈக்குவல் டு ஏஓபி, therefore ஏஓஎம் ஈக்குவல் டு ½ டைம்ஸ் ஆஃப் ஏஓபி. ஸோ ஏற்கனவே இங்கே என்ன ஆங்கிள் இருக்குன்னா 60 டிகிரி இருக்குது. அப்போ 60ல் பாதி என்னது 30 டிகிரி. ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. தென் கான்குரன்சி படி பிஎம் ஈக்குவல் டு ஏஎம் ரெண்டு பக்கத்தில் இருக்க கீழே இருக்க பேஸ் சைடும் ஈக்குவலாக இருக்கும். இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். அதே போல் ஏஎம் ப்ளஸ் பிஎம் ஈக்குவல் டு ஏபி, therefore 2am equal to AB, therefore AM equal to AB by 2, BM equal to AB by 2. ஸோ இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், sin O அண்ட் cos O யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு சைடோட வேல்யூவையும் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சா sin O equal to AM by AO, sin 30 டிகிரி equal to AM by 15, சைனோட 30 டிகிரியோட வேல்யூ 1/2, AM by 15 இந்த சைடு போயிடும். அப்போ AM வேல்யூ கிடச்சிடும். cos O √3 by OM by AO, adjacent by hypotenuse. ஸோ 15 இந்த சைட் போச்சுன்னா 15√3/2 வந்துடும். இப்போ என்ன வேணும் நமக்கு, AM ஈக்குவல் டு ½ ஏபின்னு தெரியும். ஸோ நமக்கு ஏபி கண்டுபிடிக்கணும், 2ஆல் ஆட் பண்ணாலும் போதும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் போதும். ஸோ இப்போ 15 வந்துடுச்சு. தென் ½ பேஸ் இன்ட்டு ஹைட், ½ பேஸு ஹைட்டு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். அவ்வளோதான். இதே பேட்டர்னில் தான் எல்லா சம்முமே வரும். ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் ஏபிபி தான் வேணும். ஸோ ஏரியா ஆஃப் த செக்டர் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. தென் மேஜர் அண்ட் மைனர் இருக்கு இல்லையா, மேஜர் செக்டருக்கு என்ன பண்ணுறோம், பையா ஸ்கொயரில் கண்டுபிடிச்சி அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். 7th சம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், தனியாக பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, ரிமைனிங் எக்ஸசைஸ் ரிமைனிங் ப்ராப்ளம் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.